ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டெய்லி ஷேர் பண்ணுற வீடியோ என்ன அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் கொடுக்க போகிறேன். நெகட்டிவ் கமெண்ட் நம்ம சேனலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம். இது என்னங்கிறதும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற ஸ்டடி விலாக் எல்லாமே நான் என்னோட லைஃப்பில் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இது அட்வைஸ் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. எந்த ஒரு வீடியோலையுமே நான் ரொம்ப பெரிய ஆள், நான் அட்வைஸ் பண்ணுறதை நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணால் நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே கிடையாது. எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது இது எல்லாமே நான் என்னோட லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டது. அண்ட் இதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நிறையா சேனல்ஸ் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான். நிறையா பேர் ஸ்டடி விலாக் போடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேண்டமாக யூடியூப் சேனலில். அவங்க யாருமே உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி படிக்கணும், எப்படிலாம் படித்தா முடிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு பாஸ் ஆகிறது அப்படிங்கிறதும் சிலபஸ் முடிக்கிறது அப்படிங்கிறதும் வேற வேற. ஃபஸ்ட்டு அதில் நம்ம தெளிவாக இருந்துக்கணும். சிலபஸை முடிக்க தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும் எதுவுமே தெரியாமல். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கோச்சிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே எனக்கு சொன்னது, குரூப் 1 டார்கெட் வைக்கிறவங்க எப்பயுமே கம்பைண்டாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். ஏன்னா குரூப் 1 அப்படின்னு வரும்போது மெயின்ஸ் பேப்பர் நமக்கு 4 பேப்பர் இருக்குது. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்தே டைம் கிடைக்கும் போது மெயின்ஸுக்கும் நோட்ஸ் எடுத்துருங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் தான் நான் ரீட் பண்ணியிருக்கேன். தனியாக நோட்ஸ் அப்படிங்கிறத மெயின்ஸுக்கு நான் மேக் பண்ணலை. ப்ரிலிம்ஸுக்கு மேக் பண்ண மாதிரி மெயின்ஸுக்கு மேக் பண்ணலை. அதை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயம் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறையா பேர் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்ப சூழல் காரணமாக வெளியே ஒரு இடத்துக்கு போயிட்டு சேர்ந்து படிக்கிறதுக்கோ இல்லை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பழகிறதுக்கோ வாய்ப்புகள் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஷேரிங் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆடியோ எல்லாமே நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன். யூடியூப் அப்படின்னா வெறும் ஆடியோ மட்டும் கிடையாது, ஸ்பாட்டிஃபை இல்லை, நமக்கு வீடியோ அப்படிங்கிற ஒன்று வேணும். அப்போ வீடியோ போடும்போது ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு போர்டை வச்சு எழுதுகிற மாதிரி, கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ மேக் பண்ண முடியுமா? முடியாது. வேறு என்ன மேக் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே ஸ்டடி விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் என்னோட ஸ்டடி விலாகில் மற்றவங்க தேவையில்லாமல் பேசுகிற எதுவுமே நான் பேசலை. தோசை சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், அவங்க என்ன சாப்பிட்டா என்ன பண்ணால் நமக்கு என்ன, எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அதான் நமக்கு தேவை. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அவங்க டெய்லி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரே ஒரு வீடியோ தான் 9 ஹவர்ஸ் நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் அதுவும் நானாக சொல்லலை, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், நீங்கள் டெய்லி ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் மேக் பண்ணது. என்னோட டெய்லி ரொட்டீன் பார்த்துட்டு நிறையா பேருக்கு ஆப்வியஸாக பொறாமையாக இருந்திருக்கலாம். ஒருத்தவங்களுக்கும் லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்காது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நெகட்டிவ் கமெண்ட்டில் அவங்க கேட்டிருக்காங்க, கேஜெட்ஸை வச்சு நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கேஜெட்டை வச்சு எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என் அப்பா அம்மா படிக்கிறதுக்கு ஃபோனை விட ஐபேட் கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும், லேப்டாப் கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும் அப்படின்னு பாவப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனுக்கு ரெலவெண்ட்டாக என்கிட்ட வீடியோ கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஸ்டடி விலாக் நான் உங்களுக்கு என்னோட கண்டென்ட்டோட ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். திருப்பியும் சொல்கிறேன், இது எதுவுமே அட்வைஸ் கிடையாது. எனக்கு வெளியில் போயிட்டு ஸ்டடி சென்டரில் படிக்கிறதுக்கும் வெளியில் அகாடமி ஆஃப்லைனில் அகாடமிஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் கெயின் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே யாருமே வீடியோஸில் ஷேர் பண்ணுறது கிடையாது பெருசாக. என்னோட இந்த இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னியை பார்த்து நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி நாளைக்கு நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் சேனல் நல்லா க்ரோ ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கும் நெகட்டிவ் கமெண்ட் வரும். இப்போ எஜுகேஷன் சேனலுக்கு மட்டும் இல்லை, எல்லா சேனலுக்குமே நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வரும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், சர்வீஸில் இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு வேறு எந்த வீடியோ வேணால் போடலாம். ஆனால் நான் என்னோட எந்த ஒரு வீடியோலையுமே ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. கரண்ட்டாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன படிச்சுட்ருக்கேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற எல்லாமே. அண்ட் நம்ம பெய்டு மெட்டீரியல்ஸ் நிறையா லான்ச் பண்ணியிருக்கோம். டெலிகிராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பொய் சொல்கிற யாருமே எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி அவங்களால ஆக்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பிளேஸில் அவங்க மாட்டிக்குவாங்க. நம்மளுடைய இன்ஸ்டா, யூடியூப், அதே மாதிரி டெலிகிராம் விசிட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். வாங்க சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நான் உங்களே சேர்த்து தான் கூப்பிட்றேன். அண்ட் நான் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறேன் அப்படிங்கிற டிப்ஸும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மிஸ் ஆகுது.
அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலாம் அப்படிங்கிற என்னோட அந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. டே டு டே அப்டேட் தெரிஞ்சுக்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸல் பேட்ச்னு இந்தியன் எக்கனாமிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் 2 மீடியமுக்கே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸல் பேட்சில் சமச்சீர் புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கில் கவர் ஆகிற எக்கனாமி லெசன்ஸோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை நீங்கள் சூப்பர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பேட்சோட டியூரேஷன் 15 நாள். 10 நாள் ஸ்டடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 5 நாள் டெஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 5 நாள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்கனாமி இருக்க போகுது. ஒரு கொஷின் பேப்பர்லேயும் 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டோட்டலாக 30 லெசன்ஸ். ஒரு நாளைக்கு 3 லெசன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அப்போ 10 நாளில் 30 லெசன் அப்படிங்கிறத முடிச்சிடலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 500 கொஷின்ஸ் வந்து கவர் ஆக போகுது 5 ரிவிஷன் டெஸ்ட்டில். கொஷின் ஃபார்மேட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். டெஸ்ட்டோட கொஷின்ஸ் வந்து பைலிங்குவலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழில் இருக்கும். எகைன் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும். டெஸ்ட் உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். இந்த பேட்சோட அமௌண்ட் 199 rupees. பேட்ச் உங்களுக்கு March 10 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். போனஸாக உங்களுக்கு கைடன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிற எனார்மஸ் மெட்டீரியல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறது தான் போனஸ் அப்படிங்கிற கைடன்ஸ். இது நீங்கள் 30 லெசன்ஸுக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் வாங்குறதுக்காக மட்டும்தான் 199 அப்படிங்கிறத பே பண்ண போகிறீங்க. இது ஒரு செப்பரேட் பேட்ச் அப்படிங்கிறனால March 10 அன்னைக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லைனாலுமே மார்ச்சில் ஜாயின் பண்ணாமல் ஏப்ரல், மே, ஜூன் எப்போ ஜாயின் பண்ணாலுமே எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதே 30 லெசன்ஸ் தான். ரிவைஸ்டு புக் ரிலீஸ் பண்ணாலுமே பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. மொத்த புக்கையும் மாற்றுற வரைக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த பேட்சை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணி ரொம்ப கம்மி டேஸில் எக்கனாமியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸுக்கு மெயின்ஸ் பாலிட்டி நோட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 25 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் 199 rupees. இந்த ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்டால் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் முடிக்காமல் மெயின்ஸும் கம்பைண்டாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஒரு பேட்ச் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே இதே போல் மற்ற யூனிட்ஸுக்கும் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். அண்ட் பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணோம். பாலிட்டி பேட்சில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே எக்கனாமி பேட்சிலே ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வாங்க விருப்பப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனல் கமெண்ட்டில் ஹவு டு கெட் ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்டுன்னு கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.